ரேகா ரேகா அக்கா மாடி மேல துணி போட்டிருந்தேன்னா காயவே இல்லை. சரி 2 துணி காய்ஞ்சதான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப டோர் ஓபன் பண்ண அதுக்குள்ள நீங்க எங்கன்னு கேட்டீங்கப்பா. ஈவினிங் ஸ்நாக் பண்ணேன். சரி நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. வடங்களா? சரி சரிக்கா. சரிப்பா. சரி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரிப்பா. சரிக்கா. அம்மா வீட்டுல சொன்ன குடும்பம் என்னக்கா ஸ்பெஷல் வடை எல்லாம் பண்ணிருக்கீங்க? பாப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் கேட்டப்பா, அதனால சரி வடை செஞ்சேன். சரி உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க. தேங்க்ஸ்க்கா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. சரி சாப்பிடுங்க. தேங்க்யூக்கா. दीदी दीदी बेटा आओ. என்னங்க இன்னைக்கு வடை செஞ்சு சாப்பிடுங்க. क्या फेस्टिवल आज? फेस्टिवल இல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணேன், அதனால अच्छा கொண்டு बेटा, வந்தேன். अच्छा अच्छा. प्लेट बाद में लेकर आ. பிளேட் இன்னும் வரவே இல்லை. தராங்களா மாட்டாங்க அவங்க? பிளேட் தர்ற மாதிரி இல்லை, வேலையே ஓட மாட்டேங்குது. ஒரு கேப்ல கொண்டு வந்துருவாங்களோ. बेटी बेटी. ஓ दीदी क्या कर रहा? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க, தலைவலியா இருந்தது. ओ अच्छा अच्छा. எதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? चुप क्या बेटी, खा ले खा ले. சரி சரி தேங்க்ஸ். அப்பாடா எப்படி ஒரு பிளேட் வந்துருச்சு. 2 பிளேட் எப்பதான் வருமோ தெரியல. சரி போய் பார்ப்போம். பவுல் வேற நல்லா இருக்கு. இப்பயே குடுக்குறோமா என்ன? 2 நாள் கழிச்சு தான் குடுப்போம். என்னம்மா போட்ட வேலை போட்டபடியே இருக்கு, வேலை செய்ய மாட்டியம்மா? அம்மா காலேந்து வேலையா ஓடலம்மா. அந்த ஆண்டிக்கு நேற்று சாயந்தரம் வடை கொடுத்தல, ஆமா. அந்த 2 ஆண்டி இன்னும் கூட தரவே இல்லைம்மா பிளேட்ஸு. அவங்க கூட வந்து கொடுத்துட்டாங்க. மாட்டி ஆண்டி, ரேகா ஆண்டியும் ரத்னா ஆண்டி மட்டும் கொடுக்கவே இல்லைடா. நான் காலையில் அதை எட்டி பார்த்து டயர்ட் ஆயிட்டேன். ஏன் தான் வடை கொடுத்தனோன்னு இருக்குப்பா. எனக்கு பிளேட்ஸ் வருமா வராதானே தெரியலடாமோ. நீ வடை கொடுத்தது போதும், பிளேட்டு காலையிறதும் போதும். போமா குட்டிமா, என்னால் பொறுமை தாங்க முடியல. எட்டி பார்த்து கழுதுதான் வலிக்குது. நான் பிளேட் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரிம்மா. ரேகா உள்ள இருக்காங்களா இல்லையே? அச்சோ, ரேகா வீடு மூடி இருக்கு. ரத்னா வீட்டில் போய் கேட்போம். இவங்க இருக்காங்களா உள்ள? ரத்னா வாங்க சொல்லுங்கக்கா. பிளேட்டா ஒரு நிமிஷம் இருந்தா. எங்க பிளேட் போச்சுன்னே தெரியலையே. நான் வேற தூங்கிட்டு இருந்தேன். சும்மா வந்து தூக்கத்துல எழுப்பிட்டு இருக்காங்க. சரி இவங்களுக்கு ஒரு விவஸ்தையே இல்லை. அக்கா பிளேட் தேடி பார்த்தேன், எங்க போச்சே தெரியலக்கா. தேடி கொண்டு வந்து தட்டுமா? சரி. அச்சோ, இதுகிட்ட பிளேட் கொடுத்து நான் படுற அவஸ்தை இருக்கே. ஒருத்தி பார்த்தா கதை சாதித்து எங்கேயோ போயிட்டா, இன்னொருத்தி பார்த்தா தூங்கிட்டே வந்து கிச்சனை தேடி இல்லைன்னு சொல்றா. இவளுக்கு தருவாளுங்களா மாட்டாளுங்களா கடவுளே. டிவி பார்க்க கூட மூடல எனக்கு. இவனுக்கு பிளேட் கொடுத்துருவாங்களா? இந்த பிளேட் வருமா வராதா? அச்சோ, இந்த பிளேட்டுக்காக புலம்புறதே பெரும் பிரச்சனையா இருக்குதா சாமி. வந்துட்டியா? பிளேட் கிடைச்சதாமா? பிளேட் எங்கம்மா கிடைச்சது? ரேகா ஆண்டி பார்த்தா கதவு லாக் போட்டு எங்கேயோ போயிட்டா. ரத்னா ஆண்டி வீட்டுக்கு போனா நல்லா தூங்கி எழுச்சிட்டு வந்து கிச்சன்ல பார்த்துட்டு பிளேட் இல்ல அப்புறம் தரேன்னு சொல்றா. இவங்க தருவாங்களா மாட்டாங்கன்னு நமக்கு தெரியலம்மா. சரி விடுமா, பரவாயில்ல. அச்சோ, என்னால வேலை செய்ய கூட முடியலையே. காலையில் சாப்பிட முடியல, கிச்சன் ஒரு வேலை செய்ய முடியல. பாத்துக்கிட்டு இருக்கேன் நானும். வர போற தேடுற, அங்க பாக்குற, கழுத்து வலிக்குதுன்னு சொல்றேன். என்ன உன் பிரச்சனைமா? அவங்க கொடுத்தா நான் ஏமா பார்க்க போறேன்? பெசிமெண்ட் ஒரு ஐடியா இருக்கு. யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் கப்ஸ்ல கொடுத்துரு. அவங்களும் சாப்பிட்டு யூஸ் பண்ணி போட்டுறோம், உனக்கு தலைவலி இருக்காது. அப்படி சொல்ற? சரி, நம்ம இனிமே இது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், சரியா? நம்ம வாங்கிட்டு இனிமே அதிலே கொடுக்கலாம்.